ஆண்டாள் வேஷம் போட்டதுக்கு சர்ச்சையா இருக்கு. கல்வி நிதி விஷயத்துல நீங்களும் உறுதியா இருக்கீங்க, ஒன்றிய அரசும் உறுதியா இருக்கு. இப்படிதான் பெற போறோங்கிறது தொடர்ந்து இப்ப நாடாளுமன்றத்துல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அவங்க வாய்ப்பு கிடைக்கும் போது தான் நம்ம அது சார்ந்தவங்க அந்த கருத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா நாம் எந்த விதத்திலும் நம்ம பின்தங்கி போய் நிற்கல. கல்வின்னு வரும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய சமூக சிக்ஷாவில் சொல்லக்கூடிய 20 அப்ஜெக்டிவ்ல 19 அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம தான் டாப்பில் இருக்கோம். நம்ம கேரளாவை பொறுத்தவரைக்கும் 20க்கு 20 அவங்க தான் டாப்பில். ஆனால் 2 மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிதி கிட்டத்தட்ட 2 வருஷமாக 3548 கோடி ரூபாய் அவங்க நமக்கு வழங்காமல் வஞ்சிக்கிறது உள்ளபடியே அது வேதனை. பட் அரசியல் எதில் வேணால் செய்யுங்க, ஆனால் ஒரு கல்வியிலையும் இப்போ நீங்கள் அரசியல் பண்ணுகிறீர்களே அப்படிங்கிறத நம்ம வேதனையாக இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் இதுக்காக எந்த திட்டத்தையும் நிறுத்திடாமல் அந்த பிள்ளைங்களுக்கு வழங்கக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் சரி, அது சார்ந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வழங்கக்கூடிய சம்பளமாக இருந்தாலும் சரி 500 கோடி ரூபாயை இப்போ நம்ம ஒதுக்கிக்கிட்டு தான் நம்ம இது பண்ணோம். ஸோ இது கூடுதல் நமக்கான ஒரு செலவினமாக ஒரு நிதி நெருக்கடியை ஏற்படுத்துகிறது என்று சொன்னாலும் மாணவருடைய எதிர்காலத்தின் மனதில் வைத்து ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து அந்த நிதியை நமக்கு வழங்கி கொண்டிருக்காங்க. பரிசு தொகுப்போட 5000 ரூபாய் தரணும் எடப்பாடி சொல்லியிருக்காரு. இல்லை, இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அது நல்ல ஒரு முடிவை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில பள்ளிக்கூடங்கள் இப்போ காம்பவுண்ட் சுவரில் ஒரு சில சமூக விரோத கூடாரமாக இருக்குது. அதுக்கு சிசிடிவிக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, அது எப்போ வைக்க? இல்லை, இப்போ இப்போக்கான டெண்டர் ப்ராசஸ் அது போயிட்டு இருக்காது. டெண்டர் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலோடைய என்ட்ரன்ஸில் அந்த சிசிடிவியை வைக்கக்கூடிய அந்த பணியை நம்ம செய்வோம். இது இல்லாமல் தனியார் பள்ளிக்கிட்டே நம்ம ஏற்கனவே நம்ம வலியுறுத்தியிருக்கோம். எல்லாருமே சிசிடிவி கேமரா வைங்க, இன்றைக்கி இருக்கின்ற சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு அது தேவையாக உள்ளது என்பதையும் அதையும் நாங்கள் நேற்று முழுமையாக ஒரு 2:30 மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். நாங்கள் அவங்க கேட்டதில் என்னென்னா 3 முறைக்கு மேலே அவங்களை சந்திச்சிட்டோம். அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக தான் வந்திருக்குமே தவிர இது ஒரு பேச்சுவார்த்தையாக நீங்கள் பார்க்கக்கூடாது கூட அவங்க ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. நேற்று நாங்கள் பேச்சுவார்த்தை முடிஞ்ச கூட இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளையும் பேச்சுவார்த்தை தோல்வி, அதனால் நாங்கள் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி காலவரையற்ற நாங்கள் போராட்டம் பண்ணோம். இந்த நேற்று நடந்த நிகழ்வுலேருந்து ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நடுப்புறக்கு கொஞ்சம் நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாளில் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நல்ல செய்தியை வழங்குவாங்க. இல்லை, அதான் நேற்று பேச்சுவார்த்தையில் நாங்கள் சொன்ன மாதிரி ஒன்றிய அரசு நம்ம கொடுக்குற ₹1.29 நமக்கு தர்றாங்க, பீகாருக்கு 7.25 ரூபா தராங்க அப்படின்னு நம்முடைய கருத்துக்களை நம்ம எடுத்து நம்ம சொல்லியிருக்கோம். பட் எது எப்படியாக இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரசு ஊழியர்களை கைவிட மாட்டார். திருப்பி சொல்கிறேன், நேற்று நடந்த பேச்சுவார்த்தைக்கும் ஜனவரி 6ஆம் தேதி அவங்க நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு இடைப்பட்ட இந்த நாட்களில் தமிழ்நாட்டு முதலமைச்சர்களிருந்து ஒரு நல்ல அறிவிப்பு வரும். எது எது புரியல? இல்லை, அவர் நாகப்பட்டினத்தில் பேசும்போது சொன்னார், இப்போ எங்களையே நாங்கள் இளைஞர்கள் நாங்கள் சொல்ல முடியாது, எங்களுக்கே இன்றைக்கி 48 வயசை கடந்துச்சு. இந்த மேடையில் இன்றைக்கி இவங்களாம் உட்காந்துருக்கும்போது எதிரியாமத்திற்கு இளைஞர் நாளைக்கு நீங்கள் வரும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் கிடையாது, நான் முதற்கொண்டு நாங்கள் விலகி நிற்கணும்னு அந்த அடிப்படையில் தான் அவங்க சொல்லியிருக்கேன். ஏன்னா புது ரத்தம் பாய்ச்சி கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பெரியவங்களை பொறுத்தையும் அவங்களுடைய அனுபவம் எங்களை வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். சார், நாங்கள் யாருமே விட்டு கூடாமல் எல்லாருமே எங்களுக்கு தேவை என்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கோம். அவர் இளைஞரணி செயலர்கிற முறையில் இருக்கும்பொழுது இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும்னு கேட்கக்கூடியது அவருடைய உரிமை. அது சார்ந்து முடிவெடுக்க வேண்டியது தலைவருடைய இல்லைங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய சாதனைக்கு எங்களுக்கு கை கொடுக்கும். அப்படிங்க எங்களுக்கு போட்டிங்கிறது எங்களுக்கு திராவிடமுள்ள 2.0 நாங்கள் அடுத்து கொண்டு போகிற திட்டம் தான் எங்களுக்கு போட்டி. இதை காட்டிலும் அதில் அதிகமாக பண்ணணும்னு நாங்கள் ஆசை. மேடம் ஆண்டாள் வேஷம் போட்டதுக்கு சர்ச்சையா இருக்கு. அது ஒரு டான்ஸ் டிராமா எடுத்த போட்டோ. ராமானுஜர் நாடக அந்த டிராமால ஜாகிர் ஹுசேன் பண்றாரு, அதுல எடுத்த போட்டோ சொல்லியாச்சு. என்னை அறிந்தவர்களுக்கு என் குறித்து நன்றாக தெரியும். அரசியல் செய்பவர்களுக்கு என்ன பதில்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.